ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பொருள் இருந்தால் போதும். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அரிசி, தேங்காய், வெல்லம் இருந்தால் போதும். நல்ல அட்டகாசமான முறையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்வீட் அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போது அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து தண்ணியில் நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊறணும். அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்கு மேலேயே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4-5 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி இல்லாமல் அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடித்து. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசியை எந்த கப்பில் இல்லை கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் இல்லை கிளாஸில் வந்து நீங்கள் மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி தேங்காய் ரெண்டையும் அரைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். மொத்தமாக ஒரு கிளாஸையும் ஊற்றக்கூடாது. முதல்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்திருந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரிசியும் தேங்காயும் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் அரைச்ச இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லத்தை சேர்த்துக்க போகிறேன். வெல்லத்தை நல்லா பொடியாக இடிச்சிட்டு இந்த மாதிரி 1.5 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்து கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் கரையிறது மட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி வெள்ளை கரைசல் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் மாவை ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து இப்போ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இது கூட நம்ம எடுத்துருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சும்மா 1 நிமிஷம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி மாவு வந்து அடி பிடிச்சிரும், அதனால் அடி பிடிக்காமல் குக் பண்ணணும். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும், நல்லா கெட்டியாகிட்டு வரும். சேர்த்துருக்கிற அரிசி மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா கெட்டியாக குக் ஆகிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு ட்ரேயில் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரேயில் இல்லை பிளேட்டில் வந்து நல்லா நெய்யை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. முன்னாடியே இந்த ட்ரேவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அல்வா ரெடி ஆனதுமே எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றணும். நீங்கள் கலந்து கொடுத்துட்ருக்கும் போதே கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இது கூடவே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கொண்டு வர முடியும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரணும். நம்ம பீஸ் போடுறதுக்காக தான் இப்போ நம்ம குக் பண்ணுறோம். இன்னும் நல்லா கெட்டியாக வந்தால் தான் பீஸ் போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது அல்வா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அல்வா வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நெய் தடவுன இந்த ட்ரேயில் வந்து அல்வாவை எடுத்து சேர்த்துடலாம். நல்லா கரண்டி வச்சு இப்படி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணையும் வந்து பார்த்திங்கன்னா காய் துருவுறதுல நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அல்வா உள்ளவே கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து மேலே மட்டும் அழகுக்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படி நம்ம அழுத்தி விட்டுட்டோம்னா அல்வாவோட நல்லா செட் ஆகிடும். கட் பண்ணும்போது கீழே விழாமல் வரும். சூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும், அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் நெய் கூட நீங்கள் தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நெய் நம்ம ட்ரேயில் தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வாயில் வச்சு அப்படியே முழுங்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கரைஞ்சி போகும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியும் தேங்காயும் நல்லா அரைச்சதுனால நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும் அல்வா சாப்பிட்றதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அல்வான்னு சொன்னாலே நெய் தான் அதிகமாக இருக்கணும். நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து நிறைய சேர்த்து அல்வா வந்து ரெசிபி வந்து போட்டிருந்தேன். அதில் எல்லாருமே நெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாமா, நெய் இல்லாமல் செய்யலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம நெய் கம்மியாக ஊற்றி செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சு காட்டியிருக்கேன். அல்வான்னு சொன்னாலே நெய் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அரிசியும் தேங்காவும் வெல்லமும் இருந்தால் போதும். நல்லா ஒரு டேஸ்டியான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த மாதிரி நீங்கள் அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.